விஷுவா சித்திரக்கனியா இது என்னன்னு சொல்லுவாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் விஷு செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். சித்திரக்கனின்னு நம்ம தமிழில் செலிப்ரேட் பண்ணுறது தான் விஷுன்னு கேரளாவில் மலையாளி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் தமிழ் ஃபேமிலியாக இருந்தால் கூட இத்தனை வருஷமாக கேரளாலேயே இருந்ததுனால சித்திரக்கனியை விட விஷுன்னு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். 2 ஃபெஸ்டிவலும் ஒரே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரே நாளில் தான் மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் மத்தியானம் சமைக்கிற சாப்பாடு தான். நம்ம இன்றைக்கி விஷு வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணணுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முன்னாடி நாள் நைட்டே நான் கனி காணறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே நானும் அவரும் தேவையான பழங்க, காய்க, பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பழங்களில் முக்கியமாக வைக்க வேண்டிய மாப்பழா, வாழையில் பலாப்பழம் எங்களுக்கு கிடைக்கல. பட் பலா காய் இருக்குல்ல, அதை கட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்தோம். அதுவும் வர வழியில் பானிபூரி சாப்பிட்டு அந்த கடையிலே மறந்து விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ கடவுள் மன்னிச்சிடுவாருன்னு சொல்லி இருக்கிற பழங்களெல்லாம் வச்சுட்டு, கூடவே மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஜுவல்ஸு, சில்லற காசு, அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டு இருக்குதான்னு தேடி பார்த்தேன். ஒரே ஒரு 50 ரூபா நோட்டு தான் கிடச்சிது. அதையும் வச்சுட்டு ஒரு சொம்பில் கொஞ்சோண்டு துளசியும் நந்தியரவட்டை பூவும் போட்டு வச்சுருக்கேன். பூக்களும் பார்த்திங்கன்னா கனிக்கொந்த பூ இந்த டைமில் கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு 10 நாள் போயிடுச்சுன்னா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். பட் நம்மளுக்கு டைமுக்கு கிடைக்காது. அதனால் மேரிகோல்டு தான் கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். கனிக்கானருக்கு கனிக்கொந்த பூ வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஏழைக கஷ்டப்படுறவங்கெல்லாம் தங்க நகைகளை வைக்க முடியாது, அதுக்கு பதிலாக இதை வச்சுக்கலான்னு தான். நெக்ஸ்ட்டு நான் மீஷோலேருந்து வாங்கினேன் வால் கண்ணாடியை வச்சுட்டேன். இந்த கண்ணாடி ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. பட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிற ஒரு சங்கடம் தான். அப்புறம் முன்னாடியே வாங்கியிருந்த மகாபாரதம் புக்கு, அப்புறம் சாய் கிருஷ்ணாவோட உண்டியல், நான் மீஷோலேருந்து ஒரு உண்டியல் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையும் வச்சு கனிக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி தூங்கலாம். காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையை கனி காணணும். நான் காலையில் தூக்கம் தெரிஞ்சதோ தட்டு மாதிரி அப்படியே கனி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணா எழுந்திரிச்சதும் அவனோட கண்ணை பொத்தி அப்படியே கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டேன். பட் அதுக்கப்புறம் எல்லோரும் குளிச்சு ரெடியாகி சாமி கும்பிட்டு, எனக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு ஆஃபீஸில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் கேரளாலேருந்து வந்திருக்குங்கிறதுனால அங்கே என்ன ஸ்பெஷல், அங்கே செய்கிற சாப்பாடெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி என்ன சமைச்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு கொண்டு வர வேண்டிய வேலை இருந்தது. அதனால் மத்தியானம் வரைக்கும் பெர்மிஷன் போட்டிருந்தேன். இப்போது ஒரு குட்டி சத்யா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறேன். ஒரு 16 டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் வீடியோ எடுத்தேன். சத்யாவில் இருக்கிற எல்லா டிஷ்ஷஸையும் நான் ட்ரை பண்ணலைனாலும் எனக்கு பிடிச்ச மெயினான டிஷ்ஷஸ் எல்லாம் இன்றைக்கி நான் பண்ணிட்டேன். முக்கியமாக உண்ணியப்பம் நான் ஃபஸ்ட் டைம் தனியாக ட்ரை பண்ணுறேன். ஊரில் இருக்கும்போது தாத்தி தான் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் நான் பண்ண உண்ணியப்பம் ரொம்பவே சாஃப்டாக, ஸ்வீட்டாக, வேறு லெவல் டேஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளும் ஒரு ஆவரேஜான குக் ஆகிட்டோன்னு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்மளோட சவுத் இண்டியன் வைப் வேணும்னு கொஞ்சம் வாழை இலைகளையும் வெட்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. கேரளாவில் ஓணம், விஷுவில் சத்யா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சித்திரக்கனியில் மாங்காய் பச்சடியும் அதுக்கப்புறம் வேப்பம்பூ ரசமும் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். பட் உகாதி ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அன்னைக்கு வேப்பம்பூ போட்டு பச்சடி செஞ்சு சாப்பிட சொல்லி அத்தைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பட் உகாதியும் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. அத்தை சொன்னாங்களேங்கிறக்காக எப்பாவது ஞாபகம் இருக்கும்போது இந்த வேப்பம்பூ பறித்து உகாதி அன்னைக்கு சாப்பிட்டுக்கிறது தான். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி சித்திரக்கனி இல்லை விஷு செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.